ஆனா என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி தான். தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிறேன். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம சூழ்நிலையை பார்க்க கூடாது, சூழ்நிலையை ஆளுகை செய்கிற தேவனை பார்க்க. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது பார்க்க சூழ்நிலையை ஆண்டவர் மாத்திடுவார். ஹல்லேலூயா. யோனாவின் சூழ்நிலையை யோசித்து பாருங்க. கடலின் ஆழம், மீனின் வயிறு, யாராலும் அவனுக்கு உதவி செய்ய முடியுமா? அவனே நினைச்சாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப அவனுக்கு அங்க இருக்கிற ஒரே உதவி யாரு? ஆண்டவர் தான். அவன் என்ன செய்யறான்? நான் துதியின் சதத்தை தொனிக்க பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல துதி வருது. சிலருக்கு அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆராதிக்க வரும். மீன் வயிறு, சமுத்திரத்தின் ஆழம், பிரச்சனை நடுவுல தான் கர்த்தரை. அப்படி அவன் துதித்த பொழுது அந்த வசனம் சொல்லுது, அந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படித்து பார்த்தா, ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டார், மீனானது அவனை கரையிலே கக்கிற்று. அருமையானவர்களே, நம்ம சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை ஆளுகை செய்கிற தேவனை துதிப்போமானால் நமக்கு ஒரு புது கரை கிடைக்கும். நான் சொல்றேன், ஒரு புது வழி பிறக்கும் சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியல நான் பேசுறது? மனிதர்கள் உதவி இல்லாமல் போகலாம், என்னாலும் அது முடியாமல் போகலாம். ஆனா என் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் சமுத்திரத்தின் நடுவிலும், நல்ல கையை தட்டி நீர் வைத்து நடுவில் இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டுடைய கட்டளை புறப்படும். நீனானது கரையிலே கக்கிட்டு பாருங்க, ஒரு புதிய ஆரம்பம் அவனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். இது என்னுடைய செய்தியே இல்லை, ஒரு வசனத்தை படிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அங்கே யோவான் அப்போஸ்தலன் அருமையான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். படிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அடிக்கடி பரிச்சயப்பட்ட ஒரு வசனம், நிறைய டைம் நம்ம படிச்சிருப்போம். இங்கே 2 அன்பை குறித்து பார்க்கிறோம். ஒன்று, தேவன் நம்மேல் வைத்த அன்பு. இப்படி சொல்ற தேவனுடைய அன்பு, சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய அன்பு. 2வது, நாம் தேவனிடத்திலே செலுத்துகிற அன்பு, நம்முடைய அன்பு. நம்முடைய அன்புங்கிறத இப்படி கரெக்டா சொல்லணும்னா என்னுடைய அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, என்னுடைய அன்பு. இந்த 2 அன்பை குறித்து இங்கே இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்கள்ல ஒரு நியூஸ் ஒண்ணு படிச்சேன், அது நெட்ல வந்துருச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு போட்டோல அந்த போட்டோவுக்கு உலகத்திலே சிறந்த போட்டோவுக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது அந்த போட்டோல எப்படி அந்த கேமராமேன் எடுத்திருக்கிறாருன்னா, காட்டுக்குள்ள போய் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஒரு மான் என்ன பண்ணுது, 4 சிங்கங்கள் அந்த மானுடைய கழுத்தை அப்படியே கடிச்சிருக்குது. ஒரு குட்டி மான் அங்க இருந்து ஓடி போகும். அப்ப அது கீழே அந்த போட்டோ எடுத்தவர் இதுல என்ன சொல்ல வர, அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு புரியும் என்ன அப்படின்னா, இந்த குட்டி மானை விரட்டிட்டு தான் அந்த சிங்கங்கள் வந்திருக்கு. இந்த குட்டி மானை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுச்சு, இந்த தாய்மான் தான் போய் என்ன பண்ணுது, அந்த சிங்கத்துடைய வலைக்குள்ள அதனுடைய பிடிக்கல போய் விழுந்துட்டு என்ன பண்ணிடுது, குட்டி மானை தப்பிக்க விட்டுடுது. பாருங்க, இப்போ இந்த தாய்மான் குட்டிமான பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்த சிங்கங்கள் எல்லாம் அந்த தாய்மான கடித்து கொண்டிருக்கிறது. இதுக்குதான் உலகத்திலே சிறந்த ஒரு புகைப்படம் தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க, அந்த தாய்மான் தன்னுடைய அந்த குட்டிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிற அன்பு. யோசித்து பார்க்க, ஒரு மிருக ஜீவனுக்கே அப்படிப்பட்ட அன்பு. இந்த நாளிலே அதை குறித்து தான் படிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பை குறித்து நிறைய அங்க என்ன செஞ்சிருப்பார் பவுல், அது எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பார். பாருங்க, அதுல 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. யோசித்து பாருங்க, விசுவாசத்தை விட அன்பு பெருசுங்கிறார். ஏன்னா விசுவாசம் இல்லாம நம்ம ரட்சிக்கவே படல. விசுவாசத்தினால்தான் என்ன பண்றோம், ஒவ்வொரு அற்புதத்தை வாங்கி கொள்றோம். ஆனா இந்த விசுவாசத்தை விட எது பெருசா இருக்குது, அன்பு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள் இந்த அதிகாரத்தை நானே என் ஒய்ஃபை உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்ப இதுல நிறைய சொல்றாருல்ல, அன்பு பொறாமை கொள்ளாது, தீங்கு செய்யாது, சினமடையாது, ஏமாற்றாது அப்படின்ட்டு. அப்போ நம்ம மார்க் போடுவோம், எத்தனை மார்க், அதுல 16 17 சொல்லப்படுது அன்பு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. நம்ம பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்னு பார்ப்போம், மார்க் போட்டோம், சொல்ல விரும்பல, ஃபெயில் தான். யோசித்து பாருங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி
அன்பின் இந்த காரியத்தை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அன்பு எப்படி இருக்குது பாருங்க. அதுல அருமையானவர்களே 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இந்த பவுல் சொல்றாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். அது இந்த உலகத்தோட கூட ஒழிஞ்சு போகாம நித்தியத்துக்கும் அந்த அன்பு வருது. ஆமென். மத்த எல்லாமே இந்த உலகத்தோட என்ன பண்ணிடும்? அங்க சொல்றாரு பாருங்க, அந்நிய பாஷை ஒழிஞ்சிடும், தீர்க்கதரிசனம் ஒழிஞ்சிடும், அறிவும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். இந்த உலகத்தோட முடிகிற காரியம் அல்ல. அப்ப அந்த அன்பின் பிரமாணம் ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுவோம். அப்ப கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டோம், கிறிஸ்துவினுடைய அந்த பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம், புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு நமக்குள்ளே ஆண்டவர் எதை அதிகமா எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மிலே அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அன்பு மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. அதத்தான் சொல்றார் 10ஆம் வசனத்துல, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. அதுவே அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அதை நம்ம வேதத்துல படிக்கிறோம். அநேக இடங்களிலே நம்ம அவருடைய அன்பை குறித்து படிக்கலாம். நம்ம பைபிள்ல பாருங்க, காந்தியடிகள் அந்த மத்தேயு 5, 6, 7 படிச்சுட்டு தான் அவருக்கு என்ன வந்துச்சான்? அகிம்சை என்கிற ஒரு கொள்கை எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். யுத்தத்தினாலே மட்டுமல்ல, அகிம்சையாலையும் அன்பினாலும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்முடைய தேசத்தினுடைய தந்தை இதை எடுத்து என்ன செஞ்சிருக்கார்? தேசத்துக்கு விடுதலையே வாங்கி கொடுத்துட்டேன். நம்ம விடுதலையை காத்த சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த அன்பு எவ்வளவு முக்கியமானது. இந்த 2 அன்பை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒன்று தேவனுடைய அன்பு, 2வது என்னுடைய அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று தேவனுடைய அன்பு, 2வது என்னுடைய அன்பு. ஆமென். எல்லாமே சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? கிளைமேட் வேற ஒரு மார்க்கு தூக்கமா வருதா? பாருங்க. அப்படிதான் ஒரு பாஸ்டர் என்ன செய்வாரா, எப்பவும் கத்தி கத்தி பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது, எப்பவும் சத்தமாதான் பண்ணுவார். நம்ம பண்றவங்களும் அந்த மாதிரிதான் வச்சுக்கீங்களேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். என்ன பண்ணாரு, இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். போய் சொன்னார் பாஸ்டர், பாஸ்டர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மெல்ல ஜெபம் பண்ணுங்க, மெல்ல பிரசங்கம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. ஆனா இவர் கேட்க மாட்டார். இவருக்கு எப்போ உற்சாகம் தான். ஆமென். இவரும் சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. பாருங்க, ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்து, சனிக்கிழமை நைட் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுல படுத்துட்டார். இப்ப படுத்திருக்கும் போது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, பயங்கர உற்சாகமா இங்க பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ இந்த மனுஷன் என்ன ஆனாரு, இவருக்கு சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்காரு, போலீஸ்க்கு போன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு. அப்போ நேரா போலீஸ்க்கு போன் பண்ண உடனே போலீஸ் வந்துருச்சு. உடனே அந்த ஆள் சொல்றாரு, பாருங்க ஐயா உள்ள எப்படி கத்துறாங்க, இப்படி இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? நைட் டியூட்டி பார்த்து தூங்க முடியுமா? நைட் டியூட்டி பார்த்து வந்திருக்கேன், இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னார், இருங்க நான் என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்துட்டு வரேன், என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள வந்தாருக்குள்ள வந்து பாக்குறாரு. எல்லாம் அப்படி பார்த்துட்டு நேரா வெளியே வந்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அடிச்சார். டப்பு டப்பு. என்ன ஒண்ணும் ஓடல இவருக்கு. என்ன சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன அடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னவங்க சொன்னார், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். உள்ள கூட்டு வந்து காமிச்சார். இவ்வளவு சத்தத்தையும் இந்த 4 பேர் எப்படி தூங்குறாங்க, ஆனா உன்னால ஏன் வீட்டுல தூங்க முடியல அப்படின்னு கேட்டார். அப்ப இப்ப யாருக்கா போலீஸுக்கு போன் பண்ணணுமா? இல்ல எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தூக்கம் வரல. ஆமென். தேவனுடைய அன்பு என்னுடைய அன்பு. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 16 2 தடவை சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அதை நம்ம பாஸ்டர்ஸ்ல சொன்னாலும் அன்பாகவே இருக்கிறார், பிரசன்ட்ல சொன்னாலும் அன்பாகவே இருக்கிறார், ஃபியூச்சர்ல சொன்னாலும் அவர் எப்போதும் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் கையில பெரிய கம்போட வேலோட ஏதோ பட்டயத்தோட நிக்கல, அவர் கைகளிலே ஆமென் தடுப்புகளோடு கூட அன்போடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. நம்முடைய தேவன் அன்போடு கூட இருக்கிறார். பாருங்க, பைபிளுடைய திறப்புகோல் வசனம் என்ன? ஒரு மாதிரி பரலோகத்துல அமைதி உண்டான மாதிரி ஆயிடுச்சு. பைபிளுடைய திறப்புகோல் வசனம் என்ன? கீவேர்ட் சொன்னது. பைபிள் உங்களுக்கு புரியணும்னா அந்த வசனம் புரிஞ்சுக்கணும். யோவான் 3:14. இதுதான் என்னது? பைபிளுடைய திறவுகோல் வசனம். இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? மனப்பாடமாகவும் சொல்லணும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க A to Z அறிஞ்சுக்கணும். எடுத்து படிக்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாராமலே சொல்லாம, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி
இவ்வளவா இந்த உலகை அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பிதாவாகிய தேவன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் இந்த உலகத்திலே நம்மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் போய் நீ கேட்டு பார்த்தா அவர் சொல்லுவார், என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு, என் ஒரே பேரான குமாரனையே நான் கொடுத்துட்டேன்ப்பா உனக்காக. இயேசு கிறிஸ்துவையே கொடுத்துட்டேன். யோசித்து பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு அவன் ஒரே மகன், அதை பலியிடும் பொழுது ஆண்டவர் தடுத்து போட்டார். ஏன் தடுத்தார்? ஏன்னா ஒரே மகனை பலியிடும் பொழுது இருக்கிற வேதனை எவ்வளவா இருக்கும். ஆமென். அதே போல பாருங்க, பைபிள்ல எத்தனையோ மரித்தவர்கள் ஒரே மகன் அந்த பாடையில கொண்டு வராங்க. அந்த விதவை, 500 விதவை, அந்த ஒரே மகன் மரித்ததை கண்டு அவன் அழுது கொண்டு வர்றதை பார்த்து ஆண்டவரால் தாங்க முடியல. இயேசு பாடையை தொட்டு சுகமாக்குகிறார். ஆமென். அந்த எவிருவின் மகள், அவள் அந்த மரித்திருக்கிற அறையில கையை பிடித்து தூக்கி விட்டு எழுப்பி விடுகிறார். உயிரோடு எழும்பி அந்த தகப்பனத்துல கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த ஒரே மகள் பலியிடுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. பாருங்க, மரியாளுக்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் இயேசு முதல் பேரான குமாரன். அந்த ஒரு பேரான குமாரன் எடுக்கும் போதும் கூட என்ன பண்ணாரு பாருங்க, யோவான கொடுத்து அதை ஃபில் பண்றார். நாம எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளை இழக்க கொடுக்கும்போது தாங்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காய் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்க முடியும்? நல்லாமே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த அன்பை என்ன சொல்றாங்க? இதுக்கு பேரு இத ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அகாப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது தன்னலமற்ற நிபந்தனையற்ற அன்பு. ஆமென். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, தனக்கு ஏதாவது ஒரு லாபத்தை வைத்துதான் இந்த உலகம் அன்பு காண்பிக்கும். எனக்கு ஏதாவது இவன் திருப்பி செய்வான், இவன் மூலமா ஏதாவது நமக்கு ஆதாரம் இருக்கும். ஆனால் தேவனுடைய இந்த அகாப்பே அன்பு பாருங்க, தன்னலமற்றது. அப்படின்னா தனக்குன்னு அவர் ஏதாவது கிடைக்கும், இவன் ஏதாவது எனக்கு செய்வான் அப்படின்னு நினைக்காம தன்னலம் இல்லாமல் நம்மளே அன்பு காட்டினார். ஆமே. நிபந்தனையற்ற அன்பு, எந்த நிபந்தனை இல்லை. நீ இதை செஞ்சாதான், நீ இதை பண்ணாதான் நான் உன்னை அன்பு காண்பிப்பேன் அப்படி சொல்றவர்ல நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், அவர் எல்லையற்ற, ஆமே, தன்னலமற்ற நிபந்தனையற்ற அன்பை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமே. இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகத்தின் அன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. ஆமே. ஒரு கதை நான் ஒரு சொல்றேன் பாருங்க. இந்த கதை கேட்கிற ஆயுதம், இந்த கதை கேட்டுதான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்போ ஒரு இறந்த வீடு, ஒரு மனிதனை கடத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சுத்தி அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க, அவங்க அம்மா எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்த நபரை வைத்துதான் அந்த குடும்பமே ரன் ஆகிட்டு இருக்கு. அவர் தான் சம்பாதிச்சு கொடுக்கிறார், பிள்ளைகளை பார்க்கிறார், மனைவியை பார்க்கிறார், தாயார எல்லாரையும் பார்க்கிறார். இப்ப என்ன ஆச்சுது, எல்லாரும் ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்க. இந்த ஆள் போயிட்டாரு, இப்ப இந்த குடும்பம் என்ன செய்ய போகுது, என்ன ஆக போகுது தெரியல. அப்போ எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியில ஒரு பாபாஜி கிராஸ் ஆனார். பாபாஜினா தெரியுங்களா, கையில ஒரு பூஜாவோட அப்படி வருவார் தெரியுங்களா, ஒரு கம்பும் ஒரு பூஜாவோட. அந்த பாபாஜி அப்படி கிராஸ் ஆன உடனே அப்படி கேட்கிறார், பாக்குறாரு, ஏன்னா ஒரு உலகத்துல இப்படிலாம் மனிதர்கள் அன்பு கூறுவாங்களா, ஒரு மனுஷன் மேல இவ்வளவு எல்லா குடும்பமே அன்பா இருக்கிற. அப்ப அவர் யோசிக்கிறார், ஏன்னா இவரு சன்னியாசில. அப்ப அவர் யோசிக்கிறார், அப்ப அந்த உலகத்துல மனுஷன் மேல மனுஷன் வைக்கிற அன்பு உண்மையாத்தான் இருக்குமா? சரி, டெஸ்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நேரா அந்த இறந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே பாக்குறாரு, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. மனைவி புரண்ட அழுகுறாங்க, அம்மா அதுக்கு மேல அழுகுறாங்க, பிள்ளைங்க அதுக்கு மேல அழுகுறாங்க. அப்போ இவர் யோசிக்கிறார், அந்த அன்பு உண்மையா இருக்குமா, சரி டெஸ்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு சொன்னார், யாரும் அழ வேண்டாம், இப்ப இந்த ஆளை உயிரோடு எழுப்ப போறேன் அப்படின்ற உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன செஞ்சிருங்க, சீக்கிரம் உயிரோடு எழுப்பிருங்க. ஒன்னு அந்த பாபாஜி சொன்னாரு, நான் உயிரோடு எழுப்புறது பிரச்சனை கிடையாது, இந்த பூஜால தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அவங்க செத்துருவாங்க, இவர் உயிரோடு எழுச்சிருவாரு அப்படின்னு சொன்னார். உடனே இப்போ பாபாஜி சொன்னாரு, மனைவியை பார்த்து, ஏம்மா நீதான் உன் புருஷனுக்காக ரொம்ப அழுகுற, என்ன பண்ண, தண்ணிய குடிச்சிட்டு நீ போயிடு, உன் புருஷன் எழுதிட்டோம், உயிரோட வந்துடட்டும். ஒன்னு அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஐயா, எங்க வீட்டுல எல்லாம் ஆண்டு முடிச்சது எங்க மாமியார் தான், எங்க மாமியாருக்கு அந்த தண்ணிய குடிக்க கொடுங்க. ஒண்ணு அந்த மாமியார் பயந்துட்டு இன்னைக்கு நமக்கு அடட்டாரம் நடத்திடுவாங்க போல அப்படிங்கிறது செய்யுது. ஐயா, நான் பேர பிள்ளைங்க இல்லாம நான் இல்லாம இருக்காது, அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு நான் குடிக்க முடியாது, நல்லா இருப்பீங்க, நீங்க போயிருங்க. அவன் போனவன்
ஓட்டும். அப்பதான் நினைச்சாரு, எல்லாரும் அழுகிறாங்க, ஆனா யாரும் யாருக்காக உயிர் கொடுக்க மாட்டார்கள். நமக்காக நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரையே கொடுத்தார். கொஞ்சம் கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் நிபந்தனையற்ற தன்னலமற்ற அன்பு நம்முடைய ஆண்டுடைய அன்பு. எத்தனை வராமே சொல்றீங்க? ஏனென்றால் ரோமர் 5:8 படிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க கொண்டது. ஆமே, நல்லவனுக்காக நல்லவன் கூட மரிப்பான். ஆனா பாவிகள் நம்மளாம் பாவத்துல திறந்து கிடந்தோம், உழண்டு கிடந்தோம், சேற்றில கிடந்தோம். பாவிகளா இருக்கிற நம்மேல் என்ன பண்ணார் ஆண்டவர்? அன்பை விளங்க பண்ணினார். ஆமே, நம்ம ஏதாவது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போலீஸ கூப்பிடணுமா? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. என்னது எந்த அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய அன்பு. ஆமே, நான் 2 அன்பை சொன்னேன். தேவனுடைய அன்பு, என்னுடைய அன்பு. ஆமே, முதலாவது என்னது? தேவனுடைய அன்பு. பாருங்க, அது நம் பாவிகளா இருக்கையில. யூடியூப்ல நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பாவே பார்க்கணும். பிரிட்ஜ் பேண்ட் ஸ்டோரி அப்படின்னு நீங்க அடிச்சு பாருங்க. பாருங்க, அந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அதுல வந்து தேவனுடைய அந்த யோவான் 3:16 அழகா அவங்க எடுத்துருக்காங்க. அந்த 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 படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் கண்ணீர் விட்டு படிச்சுட்டேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளவு அருமையா எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் என்ன அவருடைய வேலை அப்படின்னா, ஒரு ஆறு இருக்குது. எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? யாரா பாத்துருக்கீங்களா பிரிட்ஜ்மேன் ஸ்டோரி? பார்க்கல. நீங்க வீட்டுல போய் நீங்க என்ன செய்யணும், அந்த ஷார்ட் பிலிம் அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சூப்பரா இருக்கு பாருங்க. என்னன்னா, அந்த மனிதன் வந்து அவனுடைய வேலை என்னன்னா, அந்த பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணி என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். ஆத்துக்கு நடுவுல இந்த பிரிட்ஜ் இருக்கும். ஏன்னா இந்த ஆத்துல வந்து பெரிய பெரிய கப்பல்களும் போகும், இந்த பிரிட்ஜுக்கு மேல ட்ரெயினும் போகும். இப்ப இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றதுதான் என்னது இவருடைய வேலை. இப்ப இவர் என்ன பண்றாரு, டெய்லி வேலைக்கு வருவார். பாருங்க, இவருக்கு வந்து ஒரே பையன், சின்ன பையன், இந்த குட்டி தம்பி மாதிரி. பாருங்க, அம்மா கிடையாது. இப்போ அந்த பையனை ரொம்ப நேசிக்கிறார். இப்போ அவனை இவர்தான் ஸ்கூலுக்கு போய் விடுவாரு, வருவாரு, அந்த பையனுக்காகவே வாழ்ந்தார். இப்ப பாருங்க, ஒரு நாள் வந்தது. அப்ப அந்த பையன் சொன்னா, டேடி நாளைக்கு எனக்கு என்னது ஸ்கூல் லீவு, நீங்க எப்படி இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றீங்க, ஏதாவது நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். உன்னை நான் நாளைக்கு காலையில வா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, என்ன இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாளைக்கு அப்பாவுடைய வேலை பார்க்குற இடத்த பார்க்க போறோம். அதுவும் இந்த பிரிட்ஜி, பெரிய பிரிட்ஜி ஓப்பன் ஆகி மூடுமே, இதை பாக்குறது எவ்வளவு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இப்ப வந்துட்டான். இப்ப வந்து எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்க்கறான். அவர் வேலை பார்க்குற இடத்த, இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி மூடுறது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்ப பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துல அவருக்கு சிக்னல் வருது. என்ன வரப்போகுது, இப்ப ட்ரெயின் வந்து என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இப்ப நீ என்ன செய்யணும், பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் வருது. இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மக்களை பத்தி நமக்கு தெரியும். யாருமே என்னது இல்லை, எல்லாம் நல்லவர்கள் கிடையாது. போதை போடுறவன் இருக்கிறான், அவன் விபச்சாரக்காரன் இருக்கிறான், வேசித்தனம் பண்றவன் இருக்கிறான், அவன் குடிக்கிறவன், வெறிக்கிறவன், எல்லாருமே இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறான். இப்ப இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது, இந்த பிரிட்ஜை நோக்கி அது வந்து கொண்டிருக்கு. சிக்னல் வந்துருச்சு. இப்ப இந்த பையன் என்ன பண்றான், குட்டி பையன் பாருங்க, அவன் அங்கிருந்து விளையாடி கொண்டிருந்தவன் நேரா அந்த மிஷின்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கியர்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ரூம்ல போய் விளையாடணும். என்ன ஆயிட்டானா, அந்த கியருக்குள்ள போய் விழுந்துட்டான். இப்ப பாருங்க, அந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. இவர் அவங்களுக்கு கதையா சொல்லி கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப உள்ள விழுந்துட்டான் இந்த பையன். இப்ப இந்த பையன் வந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுறான். இப்ப இங்க ட்ரெயினுக்கு பிரிட்ஜை க்ளோஸ் பண்றதுக்கு சிக்னல் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த மிஷினை நிப்பாட்டினா ட்ரெயின் என்ன செய்யணும், ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆனா அந்த மிஷின் ரன் ஆனாதான் பிரிட்ஜ் க்ளோஸ் ஆகும். இந்த மிஷின் ரன் ஆச்சுன்னா அந்த பையன் அந்த மிஷின் கியருக்குள்ள அவன் என்ன செஞ்சிடுவான், சிக்கி மறித்து போவான். இப்பொழுது அப்பாவுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு பையனை காப்பாற்றணும், இல்லைன்னா ட்ரெயின்ல இருக்கிற மக்களை காப்பாற்றணும். அவர் யோசிக்கிறார், அப்படியே புலம்புறாரு, கதறாரு, ஏதாவது பண்ணி வெளியே வரான்றாரு, நான் என்ன பண்ண தெரியலன்றாரு. அப்ப கடைசி அவர் முடிவு பண்றாரு, சரி என் பையனை பலி கொடுக்கலாம், ஆனா அங்க 100கணக்கான மக்களை எதை செய்யக்கூடாது, பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை விட்டுட்டு அந்த மிஷினை ஆன் பண்றாரு. அந்த மிஷின்ல அந்த பையன் என்ன செய்யறான், மறித்து போயிடுறான். இப்போ அந்த பிரிட்ஜ் க்ளோஸ் ஆயிடுது. மக்கள் இதை அறியாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தகப்பன் கதறி துடிக்கிறான். யோசித்து பாருங்க, இதே போலத்தான் பிரியமானவர்களே, பாவிகளா இருந்த நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாமே சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாள்ல கூட நம்ம பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்தபடினாலே, 1 யோவான் 4:9 படிக்கும் போது பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் எல்லாரும் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது காட்டுல இருந்த போது சிங்கமும் கரடி என்ன பண்ணுச்சு? ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுச்சு? அது சண்டை போட்டு அதை கொண்டு போகும்போது இந்த ஒரு ஆட்டுக்காக இவன் என்ன செய்யலாம்? தாவீது உயிரை பணைய வச்சு சண்டை போடலாம். இப்ப நீங்களும் நானா என்ன யோசிப்போம்? ஒரு ஆடு தானே, போனா போட்டும், எத்தனையோ ஆடு இருக்கு, இந்த ஒரு ஆட்டுக்கு நம்ம உயிரையா பணைய வைக்கிறது? அவன் அப்படிதான் நம்மளாம் யோசிப்போம். ஆனா தாவீது பாத்தீங்களா, அந்த ஒரு ஆட்டை கூட என்ன செய்யல, சிங்கத்துக்கோ கரடிக்கோ எதையாக்காமல் சண்டை போட்டு அதை காப்பாற்றுகிறான். நான் சொல்லுகிறேன், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிசாசினுடைய சண்டையிட்டு நம்ம எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை சொல்ல முடியும்? ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாள்ல கூட தேவனுடைய அன்பை பாருங்க. 1 யோவான் 3:6 படிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவன் அன்பு அப்படின்னா அந்த வேர்டுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். அன்பு பாருங்க, இன்னதென்று அறிந்திருக்கிறோம், ஜீவனை கொடுத்தபடினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர். எத்தனையோ முறை என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோம். மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார். எபிரேயர் 4:30 படிக்கும் பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் சொன்னான வசனத்தை படிச்சாலும் அநேக நேரத்துல நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுகிறார். நம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், பேசுகிற, சிந்திக்கிற, அவன் செயல்படுகிற காரியங்களினாலே ஆண்டவர் வேதனைப்பட்டாலும், பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்பட்டாலும் பாருங்க, என்ன பண்ணுவாரு? நம்ம எப்பெல்லாம் விழுந்து போனாலும் நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்தி தூக்கி விட்டு நமக்கு துணை செய்கிற துணையாளராக பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 51:12-13 படிக்கும் போது சொல்லுகிறார், அவன் இந்த இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அவன் அப்படித்தான் நம்மளை மீண்டும் உற்சாகப்படுத்திடுவான். அவன் நம்ம தேவனுடைய அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு பெரியது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரியது. ஆமென். நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற அன்பு பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது யோசித்து பாக்குறேன், 10 வருஷமா ஊழியம் பண்ணிட்டோம், என்ன அப்படி சாதிச்சோம் அப்படி யோசித்து பார்த்தா சில 1-2 செஞ்ச மாதிரி இருக்குது. ஆமென். அதுவும் எப்படி அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை நினைவு பண்ணார். 2 கொரிந்தியர் 13:14 அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தான் எங்களை ஏதாவது கர்த்தருக்கு செய்ய வைக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த 3 நமக்கு மிக மிக அவசியம். எது போனாலும் போகாட்டினாலும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் மட்டும் நம்மளை விட்டு செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எந்த மனிதர்களும் நம்ம விட்டு போகலாம், எந்த உலகம் நம்ம விட்டு போகலாம், ஆனால் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் முக்கியமானது. ஆமென். எதையும் இழக்கலாம், அவருடைய கிருபையை இழந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துல யாரும் நம்ம அன்பு செலுத்தாமல் போகலாம், ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க. ஆகவே தான் இதற்கு பேர் அகாப்பே அன்பு, தன்னலமற்ற அன்பு. ஆமென். சுயநலமற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு தேவனுடைய அன்பாக இருக்கிறது. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஆமென். நாம் அல்ல, அவர் தான் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்தார். அல்லேலூயா. நம்ம போய் ரட்சிக்கப்படல, நம்மை ஆண்டவர் குறுக்கிட்டார். அதான் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. அன்பு குறுக்கிட்டது, அந்த அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்துக் கொண்டார். எரேமியாவுல படிக்கிறது போல, அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகித்தேன். அவன் காருண்யத்தினால் அதனால தான் உன்னை இழுத்துக் கொள்கிறார். அப்படி நம்ம இழுத்துக் கொள்கிற ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய அன்பு நிபந்தனையற்றது, தன்னலமற்றது. தேவனுடைய அன்பு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். நல்ல உற்சாகம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நம்முடைய அன்பு. இதை ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, என்னுடைய அன்பு, நான் எப்படி கர்த்தரிடத்துல அன்பு செலுத்தணும் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு அருமையா கற்பிக்கிறார். எப்படி நீ தேவனிடத்தில் நீ அன்பு செலுத்தணும் படிங்க. மத்தேயு 22:37 முதல் 40 வசனத்துல அங்கே அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அருமையா சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு இங்கே? நீ எப்படி அன்பு செலுத்தணும், யாரிடத்துல அன்பு செலுத்தணும் சொல்லும் பொழுது முதலாவது தேவனிடத்துல அன்பு செலுத்த. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. தேவனிடத்திலே சொல்ல மாட்டீங்க. தேவனிடத்திலே அன்பு செலுத்தணும். ஆமென். இரண்டாவது, உன்னை போல பிறனிடத்திலே அன்பு செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதை புரிந்து கொள்ள ஈஸியா உங்களுக்கு நான் சொல்றேன். இது எப்பவும் மனசுல வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, சிலுவையை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் பாத்தீங்களா? ஒரு கோடு நேரா இருக்குது, ஒரு கோடு குறுக்கா இருக்கு. ஒரு கோடு நேரா இருக்கிறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பை குறிக்கிறது. ஆமென். அன்பு பாருங்க, மேலிருந்து முதலாவது கீழே எழுப்பிட்டு தேவன் முந்தின இடத்துல அன்பு கூர்ந்தால், ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்திலே நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது பாருங்க, சமநிலை. பாருங்க, அந்த கோடு எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். யாரும் பாகுபாடே இல்லை. உயர்ந்தவன், ஏழை, பணக்காரன், எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாரிடத்திலும் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே பாருங்க, நம்ம ஆண்டவர் தேவனிடத்தில் அன்பு கூற நம்மை அழைக்கிறார். இரண்டாவது, மனிதர்கள் நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பிறரை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுவோம். அந்த தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவது? வசனத்தை படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. நம்ம எப்படி அன்பு கூறணும் தேவனிடத்துல? அவருடைய கற்பனைகள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய உடன்படிக்கைக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அதை நம்ம கை கொள்ள வேண்டும். படிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவைகளை நம்ம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தியானிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதை செய்யறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு மேல அதை பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளிலே பாருங்க, சிலரெல்லாம் சொல்லுவாங்க, பைபிள்ல சொல்றதெல்லாம் கடைபிடிக்கிறதெல்லாம் அது சான்ஸே கிடையாது, அதெல்லாம் நடைமுறையெல்லாம் சாத்தியப்படுமா பிரதர்? பொய் சொல்லாம எப்படி பிசினஸ் பண்றது? பொய் சொல்லாம எப்படி சில காரியத்தை செய்யுது? கல்யாணம் பண்றது, என்ன பண்றது, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா பைபிள்ல உள்ள காரியத்தெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுத்த நீங்க நல்லவர்கள் நினைக்கிறேன். சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்றீங்க போல. அமைதியா இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய கற்பனைகள் என்னதான்? பாரமானவைகள் அல்ல. இப்ப பாருங்க, இந்த சின்ன தம்பிட்ட நான் சொல்றேன், தம்பி ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் என்னை பார்க்கும்போது, பிரதர் சொல்றாரு எடுத்துட்டு வாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, தண்ணி எடுத்து கொடுத்துருவான். இப்ப நான் அவனே பார்த்து சொல்றேன், அங்க ஒரு 50 கிலோ மூடை ஒண்ணு இருக்குது, சிமெண்ட் மூடையோ அரிசி மூடையோ, அவனை பார்த்து சொல்றேன், டே அந்த மூடை எடுத்து அந்த வண்டியில ஏத்துறான் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு கொடுமைக்கார ஒரு ஆளா இருக்கிறார் சொல்லுங்க இல்லையா? அந்த சின்ன பையனால எப்படி அதை தூக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனே தன்னால் இயலாத ஒன்றை என்ன செய்ய மாட்டான், மற்றவனுக்கு சொல்ல மாட்டான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மால் முடியாத ஒன்றை சொல்லுவாரா? பரிசுத்தமாய் இருங்கன்னு சொன்னாலும் பரிசுத்தமாய் இருக்க முடியும். எத்தனை சொல்றீங்க? பொய் சொல்லாம வாழ முடியுமா? பொய் சொல்லாம இருக்க முடியும். தேவனுடைய கற்பனைகள் அத சத்தமா தான் சொல்லுங்க, பாரமானவைகள் அல்ல. நீங்க உங்க தலையில ஏதோ பாரம் ஏற்றி வச்ச மாதிரி சொல்றீங்க. அவன் கொஞ்சம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் கட்டளை கொடுப்பார். கற்பனை இருக்குமானால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதனால தான் அவர் சொல்றார். ஏன்னா வசனம் சொல்றது, நம்மை பரிசுத்தப்படுத்துற கர்த்தரே அவர் தான். நம்ம ஆண்டவர் கட்டளை போடுறது மட்டும் கிடையாது, கட்டளைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கட்டளை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பாருங்க, நான் 2012ஆம் ஆண்டு நான் நல்ல
ஒரு வேலையெல்லாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ இந்த சூழ்நிலையில நவம்பர் 16ஆம் தேதி நல்ல ஞாபகம் இருக்குது, 2012ஆம் வருஷம் தேவ சமூகத்துல இரவுல நைட்ல 12-1 மணி இருக்கும். தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வேலைக்கு வா அப்படின்ற. நான் சொல்றேன், இந்த வேலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு ஆண்டவர். சொல்லுவான், நீ ஏன் வேலைக்கு வான்ற. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப அந்த இரவுல நான் ஒப்பு கொடுத்தேன். அவருடைய சமூகத்துல முழு நேரமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா பேங்க்ல ஏகப்பட்ட லோன் இருக்குது பாருங்க, சுத்தி நிறைய பிரச்சனைகள் சுத்தி இருக்குது. இப்ப இதெல்லாம் என்ன சரி பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்போ யோசிக்கிறேன். அப்ப நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உறுதிப்படுத்திட்டேன். நான் ஏற்ற தனிப்பட்ட ரீதியில பேசுறதை மட்டுமல்ல, ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவருடைய கட்டளையை கொடுத்து நீ அவருடைய ஊழியத்துக்கு வான்னு சொன்ன தைரியம் வந்துருச்சு. அப்ப என்ன செய்யணும், ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கணுமே, அவன் என்ன பண்றது, அது போக இந்த எல்லா சுத்தி இருக்கிற இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், சரி நம்ம நேரம் என்ன பண்ணுவோம், துபாய் தேசத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நேரம் அங்க அபுதாபிக்கு போயிட்டேன். அப்ப போனா அங்க பாத்தீங்கன்னா நான் வேலை தேட போனேன். எல்லாமே வேலைக்காக அங்க போவாங்க. நான் அங்க தேசத்துக்கு போனேன், வேலை தேடி போனேன். அங்க போய் தான் வேலையே தேடுவேன். எனக்கு 10 நாள் வீசா இருக்குது. 10 நாளைக்குள்ள நான் வீசாக்குள்ள வேலையை தேடி இருக்கேன். இல்லைன்னா நான் ஒண்ணு இல்லாம திரும்பி வரோம். ஆனா அற்புதமாய் ஒரு வேலையை கொடுத்தார். அந்த 3 ஆண்டுகளுக்கு இருந்து அங்க பைபிள் காலேஜ் படிக்க முடியாத கிருபை தந்தாரு. எல்லா லோன்ஸ் எல்லாத்தையும் முடிக்க முடியாத கத்த கிருபை தந்தார். ஆமே. அப்ப 2015ஆம் வருஷம் வந்துச்சு. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ என் தங்கச்சி அங்கதான் இருக்கிறாங்க, துபாயில. அவங்க வீடு பாத்தீங்கன்னா அந்த புர்ஜ் கலிஃபா உலகத்திலே உயரமான பில்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு 8th இருக்கு. அவங்க வீட்டுல உட்காந்து பார்த்தா அதுக்கு தெரியும். இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், ஊழியத்துக்கு போகணும். பாருங்க, அங்கேயே நிறைய பேர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க. நீங்க ஏங்க இந்தியாவில போய் கஷ்டப்படணும், இங்கேயே எங்க சர்ச்சில பாஸ்டராங்க, ஒரு ஆள் தாரம் அது தாரம் எல்லாம் தாரம். ஆனா ஆண்டுடைய அழைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நான் உட்கார்ந்து அந்த புர்ஜ் கலிஃபாவை பார்த்து உட்கார்ந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது, இந்த துபாயில இருக்கா, இல்ல உன்னுடைய ஓனர்கிட்ட இருக்கா, உன் வேலையில இருக்கா, எதுல இருக்கு அப்படின்ற. அப்ப பாருங்க, அப்போ ஆண்டுடைய சத்தம் அருமையா கேட்குது, உன்னுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையிலும் நீ கொஞ்சம் ஆஃப் பண்ணினா மைக் இல்லாம கூட பேசுது. இல்ல மானிட்டர் குறைச்சு மைக்கே இல்லாம கூட பேசலாம் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வருது. தேவனுடைய வார்த்தையிலும் நம்ம பேசுற வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே உடனே பேப்பர் போட்டு பாருங்க, அப்பவும் பல தடைகள் வந்துச்சு. அப்போ ஓனர் அப்பதான் இன்னும் பல சம்பளங்கள்லாம் கூட்டுறாரு, அதை பண்றாரு இதை பண்றாரு, நீ போகாதன்றாரு. ஏன்னா கம்பெனில மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறோம் பாருங்க. அந்த ஆயில்லாம் கடலுக்கு நடுவில் எடுப்பாங்க பாருங்க, அந்த ரிக்ல அந்த மாதிரி ஆப்ல எனக்கு வேலை, லட்சங்கள்ல சம்பளங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி இந்தியாவில கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செஞ்சு பிள்ளைகளை எப்படி பார்த்து அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆமென். பாருங்க, இதுவரைக்கும் 10 வருஷம் அருமையா நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் 10 வருஷத்தை ஆண்டவர் முடிக்க கிருபை தந்தார். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். என்ன சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய கற்பனைகள், அவருடைய அழைப்பு, அவருடைய காரியம் நமக்கு பாரமானவைகள் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஆமென். எப்படி தேவனுக்கு அன்பு கூற முடியும்? வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது, அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவதாம். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, நாம் பிறரிடத்திலே அன்பு கூறணும். ஆமென். அதுக்கு ரொம்ப அருமையா பிரீஃப் பண்றாரு. எப்படின்னா, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறணும். உனக்கு ஒருத்தங்க என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதே மாதிரி நீ அவனுக்கு செய்யு. இப்ப நீ ஒரு பிரச்சனையில இருக்கிற அப்படின்னா, எனக்கு இவங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினைப்ப பாரு.
அதே போல பிரச்சனை இருக்கிறவனுக்கு நீ அப்படி அன்புக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவர் சொல்றார். பாருங்க அருமையானவர்களே, இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தை மட்டும் இந்த உலகத்துல எல்லாரும் கடைபிடிச்சிட்டாங்கன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் பூட்டிடலாம். உண்மைதானா? ஆமென். எந்த கிரைமும் இருக்காது, எல்லாரும் ஒருவோடு ஒரு அன்பா இருப்பார்கள். அருமையானவர்களே, அந்த அன்பின் பிரமாணம் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரும். பாருங்க ரோமர் 13:9 அங்க அருமையா சொல்றாரு பாருங்க. அங்க பவுல் எழுதும்போது சொல்றாரு, எப்படி என்றால் பல பாவங்கள் சொல்லப்படுதாங்க. படிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சியாதே என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே. ஆமென். யோசித்து பாருங்க, எல்லா பிரமாணத்தையும் ஆண்டவர் இந்த ஒரே பிரமாணத்தில் அடக்கிட்டார். ஆகவே தான் இதுல சொல்லுவார், யாக்கோபு என்ன சொல்லுவார் பிரமாணத்துல, இது ராஜரீக பிரமாணம். ஆமென். இது முதன்மையான, இது தேவ ராஜ்யத்தினுடைய முக்கியமான பிரமாணம் என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினாலே நன்மை செய்கிறவளாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். யாக்கோபு 2:8 படிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அன்பு தணிந்து போகும் காலத்துல வாழ்றோம். அன்புக்கு உதாரணமே அம்மான்னு சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா இன்னைக்கு அம்மா எத்தனையோ தாய் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை கொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்களை நீங்க கூட நியூஸ்ல கேட்டிருக்கலாம், ஒரு பிரியாணிக்காக ஒரு பிள்ளை என்ன பண்ணிருக்கா, பெத்த பிள்ளைகளே கொல்றான். இன்றைக்கு அன்பு தணிந்து போகும் உலகத்துல வாழ்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் தேவனாய கர்த்தரிலே அன்பு கூறுவாயாக, அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். பாருங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க தற்கொலை செய்யறாங்க பாத்தீங்களா. தற்கொலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையே வெறுத்துட்டாங்களாம். ஆனா உண்மையில அர்த்தம் தெரியுமா, அவங்க வாழ்க்கையை வெறுக்கல, அவங்க ரொம்ப நேசிச்சபடினால்தான் தற்கொலை பண்றாங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஏன் அவமானப்பட்டேன், அவங்க ரொம்ப நேசிக்கிறபடினால்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசின்றார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ரீசெண்டா ஒரு மனிதன் தற்கொலை பண்ணார். அவர் பேரு சித்தராமையா. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவுடைய முன்னாள் சிஎம் உடைய மருமகன். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரர். காஃபி டே அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க காஃபி கடை கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகம் முழுவதும் இருக்கு அந்த காஃபி கடை. நம்ம ஒரு காஃபி கடை மாதிரி கிடையாது, ஒரு டீ 10 ரூபா அப்படி இல்லை. அங்க உள்ள போனா ஒரு காஃபி டீயே 100 ரூபாய்க்கு மேல. பாருங்க, ஒரு நாளைக்கு அவருக்கு 8 கோடி கப்பு காஃபி விக்குமா. எத்தனை கோடி? 8 கோடி. ஒரு டீக்கு 1 ரூபா லாபம் வச்சா ஒரு நாளுடைய வருமானம் என்ன ஆச்சு அவருக்கு? ஒரு நாள் வருமானம் 8 கோடி. பாருங்க, ஒரு நாள் என்ன பண்றாரு, திடீர்னு லெட்டர் எழுதி வைக்கிறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு, நான் ஒரு தொழில் அதிபராக தோற்று விட்டேன், ஆகவே நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன் சொல்லிட்டு கார் எடுத்து வேகமா ஒரு பிரிட்ஜ் மேல கொண்டு போய் மோதி ஆத்துல விழுந்து அவர் அப்படியே மரிச்சு போகிறார். அவர் நினைக்கிறாரு, நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த உலகத்துல எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் போயிடுச்சு, எனக்கு அவமானம், நஷ்டம் உண்டாயிடுச்சு. ஆனா யோசித்து பாருங்க, அவருக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அவர்களை அவர் நேசிக்கல, தன்னை அதிகம் நேசித்தார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிறரை நேசிப்பதற்கு, பிறரிடத்திலே அன்பு காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வேணா இன்றைக்கு அந்த அன்பை அறியாமல், புரியாமல், தெரியாமல் அவர்களுக்கு தோன்றுகிற வாழ்க்கையிலே வாழலாம். ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும், இரண்டாவதாக உன்னை போல பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அதுல மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்ம பிறர்னு சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காக அதிகமாக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அவங்க அன்பு கூறுறதுக்கு மிக முக்கியமான காரியம் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்க, ரோமர் 10:1 பவுல் சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. அவருடைய விருப்பம் என்ன பாருங்க, அவருடைய வாஞ்சை என்ன, அவர் ஜெபம் என்ன?
எல்லாரும் என்னுடைய ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் பிறரை நேசிப்பதற்கு எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்றால், பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த தாகத்தோட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அப்படி ரட்சிப்பிற்குள்ளாக நாம் ஜனங்களை நடத்தி செல்வோமானால் யோசித்து பாருங்க, சபை சீக்கிரம் நிரம்ப முடியும். அநேக சபைக்குள்ளே வருவார்கள். ஆமென். இந்த ஊழியம் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய காரியம் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஊழியமா இருக்கலாம், நம்ம செய்யற எந்த காரியமா இருக்கலாம், அன்போடு கூட செய்யப்பட வேண்டும். ஏன்னா அன்புதான் பாருங்க ஒரு காலம் ஒளிந்து போகாது. இந்த உலகத்துல எல்லாமே ஒளிந்து போகும், நித்தியத்திற்கும் அழியாமல் இருப்பது ஒன்னே ஒண்ணு, அன்பு மட்டுமே. ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட ஒன்றை புரிந்து கொள்வோம். தேவ சமூகத்துல நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் டைட்டானிக் கப்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கெல்லாம் சூப்பரா பார்த்திருக்கோம், அந்த படம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்றீங்களா? பாருங்க, அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹீரோ, அதுதான் நமக்கு தெரியும். ஆனா ரியல் ஹீரோ ஒருத்தர் இருக்கார் டைட்டானிக்ல. இதை நம்ம அந்த மிஷனரி ஸ்டோரியில நீங்க படிக்க முடியும். ஜான் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு மனிதர். இவர் பாருங்க, இந்த லண்டன்ல இருந்து இந்த அமெரிக்காவுக்கு இதே டைட்டானிக் கப்பல்ல இவரும் பிரயாணம் பண்ணுகிறார். பாருங்க, இதை படமா எடுக்கல, ஆனா நியாயமா இதைத்தான் எடுத்திருக்கணும். இந்த ஜான் ஹார்பர் பாருங்க, இவர் ஊழியக்காரர். இவர் இந்த லண்டன்ல இருந்து இவர் இதே கப்பல்ல எங்க போறாருன்னா அமெரிக்காவுக்கு பிரசங்கம் பண்ண போகிறார், தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகிறார். இப்ப இவரும் இவருடைய மகளும் இந்த கப்பல்ல போறாங்க. ஆனா இவங்க ஹை கிளாஸ்ல பிரயாணம் பண்றாங்க. அப்ப இப்போ என்ன ஆகுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் கப்பல் என்ன ஆயிடுச்சு, இப்போ உடஞ்சிருச்சு. இப்போ தவித்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு லைஃப் போர்டு கிடைக்குது. அப்போ என்ன சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு மகள்கிட்ட, நீ தப்பிச்சிக்கமா, என்ன பண்ணு, நீ தான் இந்த உலகத்துல வாழணும், ஆண்டுடைய ஊழியத்தை செய்யி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, மகளை லைஃப் போட்ல அனுப்பிச்சிடுறாரு. இப்ப இவருக்கு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்குது. இப்ப இந்த லைஃப் ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, கடல்ல உள்ள குதிச்சுட்டார். யோசித்து பாருங்க, அந்த பனி நிறைந்த அந்த குளிர்ல நிறைய மக்கள் அங்க அப்படியே உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இவர் என்ன செய்கிறார்னா, அந்த கடைசி நேரத்துல, ஐயா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி இருக்குது, இந்த நேரத்தில் நீங்க இயேசுவை நம்புங்கள், உங்களை பரலோகத்துக்கு அவர் கூட்டு போயிடுவார்ன்றார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்காக சொல்றாரு. இவருக்கு என்னென்ன எவ்வளவு முடியுமோ இந்த குளிர்ல இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரை பக்கத்துலயா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப இப்படியே நிறைய பேர் அங்க இயேசுவை நம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ அங்க ஒரு வாயு பையன் அங்க குளிர்ல நடுங்கிட்டு அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல போறாரு, என்ன பண்றாரு, லைஃப் ஜாக்கெட்டை கலத்திட்டு, தம்பி இதை நீ போட்டுக்க, என்ன பண்ணணும், நீ வாழணும், ஆனா நீ என்ன பண்ணு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், என்ன பண்ண, நீ உயிரோட ஆண்டவருக்கு ஜீவனை தருவார் என்றால் இந்த இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இவர் லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பையனுக்கு கொடுத்துடுறாரு. இவர் கொஞ்ச நேரத்துல மூழ்கி அந்த குளிர்ல இவர் இறந்தே போகிறார். ஆனா அந்த பையன் காப்பாற்றப்படுகிறார். ஆமென். ஒரு வருஷம் கழிச்சு அந்த நினைவு கூறுதலினுடைய நாள், அங்க டைட்டானிக் அந்த கப்பலுடைய அந்த நாளை நினைவு கூறுறாங்க. அப்போ இந்த பையன் எழும்பி சாட்சி சொல்லுகிறான். என்ன சொல்றான், என்னைய ஒருத்தர் இப்படி நேசிச்சு அவருடைய ஜாக்கெட்டை கழட்டி என்கிட்ட கொடுத்தாரு, நான் பிழைச்சுக்கிட்டேன், இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்றான். யோசித்து பாருங்க, நாம் நம்மை பிறரை நேசிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எல்லாமே சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பை நமக்காய் விளங்க பண்ணிட்டார். ஆகவே நம்முடைய அன்பை அவருக்கு காண்பிப்போம். ஆமென். நம்மை போல பிறரை நாம் நேசிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம்.